நம்முடைய பழைய ஏற்பாட்டு நூலிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் தொடக்கத்தில் 10 கட்டளைகளை கொடுத்தார். அதன் பின் இயேசு வந்த பிறகு இந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளுக்குள்ளே அடக்கினார். அதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பழைய விவிலியத்தில் பார்க்கின்றோம். உன் கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு தேவன் இல்லை. கட் அண்ட் ரைட்டா முதல்ல ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன் ஆண்டவர், நீரின் மக்கள். அதிலிருந்து விலகவே கூடாது. இரண்டாவது, தன்னைத்தானே நேசிப்பதை போல அயலானையும் நேசிப்பாயாக. நாம் எப்படி நம்மை நேசிக்கிறோமோ அதே போல நம்முடைய அயலானையும் நாம் நேசிக்க வேண்டும். அந்த அன்பு உறவு, அந்த சகோதரத்துவம் நம்மிடையே பறந்து விரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய முதல் கட்டளை. ஆமென். இதைத்தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஆதி திருச்சபையிலே வாழ்ந்த சீடர்கள் இவ்வாறான வாழ்க்கை முறையை கொண்டாடினார்கள். கொய்னோனியா என்று சொல்லப்படுகின்ற முறையிலே சீடர்கள் ஒன்று கூடினார்கள். நாம் பார்க்கின்றோம் திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 42 படிக்கிறீங்களே யாராவது? திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். பாத்தீங்களா, அன்றைய காலத்திலே திருத்தூதர்கள் சீடர்கள் எப்படி இருந்தார்கள்? கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிக்குதலிலும் நிலைத்திருந்தார்கள். திருத்தூதர்கள் ஒன்று கூடுவதிலும் ஜெபிப்பதிலும் அப்பம் பிக்குவதிலும் நட்புறவாடுவதிலும் நிலைத்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக இயேசு கொடுத்த அந்த கற்பனையின் படியாக அன்பு உறவில் கொய்னோனியா என்று சொல்லப்படுகின்ற அந்த முறையிலே இந்த திருச்சபையை வளர்த்து கொண்டு வந்தார்கள். ஆமென். இந்த முறையாக நான் இந்த கொரோனா காலத்தில் நான் இந்த அன்னமால் திருவிழாவுக்கு வரவில்லை. என்னுடைய அன்னமால் திருவிழாவுக்கு நான் வருவது 40 ஆண்டுகளாக, கடந்த 40 ஆண்டுகளாக ஏறக்குறைய 3 அல்லது 4 பேருந்துகளோடு மக்களை திரட்டி கொண்டு அவர்களை எல்லாம் பிரமாத்தான் திங்கி தமிழ் பள்ளியிலே தங்க வைத்து அவர்களை விசுவாசத்தின் வழியிலே அழைத்து சென்று அவர்களுக்கு அந்த பள்ளியிலேயே நற்செய்தியெல்லாம் போதிக்கப்பட்டு இப்படியெல்லாம் அங்கே உணவெல்லாம் பகிரப்பட்டு எல்லாம் ஒன்று கூடுவதிலும் சாப்பிடுவதிலும் ஜெபிப்பதிலும் இந்த மாதிரியான அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்து வந்தோம். இந்த கொரோனா எல்லாத்தையும் உடைத்து போட்டது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார், உலகெங்கும் போய் நற்செய்தியை பரப்புங்கள். ஆக நற்செய்தி பல வகைகளில் இன்றைக்கு செய்தியாக கொடுக்கப்படுகிறது. நாம் பார்ப்போம். மத்தேயு 22 வசனம் 19 20 வரை. எனவே நீங்கள் போய் எல்லா மனித மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், எல்லாருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள். ஆகவே அன்றைய திருத்தூதர்கள், தொண்டர்கள், குருக்கள் எல்லாருமாக நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே சென்றார்கள். ஆமென். ஆக இப்படி நற்செய்தியை அறிந்து கொண்ட மக்கள் புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், புனித கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று 1 கொரிந்தியர் 2:17 என்ன பார்க்கின்றோம்? நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆமென். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, சகோதரத்துவத்தை கொண்டாடுவதின் மையப்பொருளிலே நாம் அனைவருமாக, எல்லா சமூகமாக ஒரே நற்கருணையை உட்கொண்டு ஒரு அன்பு உறவிலே நாம் வாழ வேண்டும்
ஏனென்றால் கிறிஸ்துவே உடலாக இருக்கிறார். ஆமென். அதுதான் மெய்யான செய்தி. ஆனால் நாம் அப்படி இருக்கின்றோமா என்பதுதான் இன்னொரு கேள்வி. தொடர்ந்து இயேசுவின் காலத்திலே இயேசு இவ்வாறு சொல்கின்றார். யோவான் 13:34 ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏற்கனவே உள்ள கட்டளை என்ன? தன்னைத்தானே நேசிப்பதை போல பிறரையும் நேசி. ஆக இயேசு இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். தொடர்ந்து நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். Praise the Lord. தொடர்ந்து நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். ஆக நாம் பிறரிடம் அன்பு செலுத்துவதின் வழியாகத்தான் நாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நான் எங்க அப்பாவுக்கு மகன் என்று சொன்னா என்னுடைய உடல் சைஸ் கலரு எல்லாம் அப்பா மாதிரி கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? இருக்கணுமா இருக்கக்கூடாது? என் தோல் வெள்ளக்கார மாதிரியும் அப்படியே முடியெல்லாம் கொஞ்சம் இதாகி எங்க அப்பாவுக்கு மகன் சொன்னா இது டவுட்டா இருக்கு அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? ஆக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நான் உங்கள் மீது அன்பு செலுத்துவதை போல நீங்களும் எல்லாரும் அன்பு செலுத்த வேண்டும். ஆக இயேசுவின் திட்டத்தில் இந்த உலக மக்கள் அனைவரும் அன்பு உறவில் வாழ வேண்டும். Praise the Lord. ஆக கூடாரத்தை பெரிதாக்குவோம் என்று சொல்கின்ற நாம் நமது அன்பு உறவில் முதலில் வளர வேண்டும் என திருச்சபை நம்மை அழைக்கிறது. Praise the Lord. ஆனா இன்றைய உலகில் நடப்பது என்ன? நம்ம வீட்டில் அன்பு உறவுல இருக்கலாம், ஓயாத போர் இன்னும் ஓயவில்லை. இஸ்ராயலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் சண்டை. இப்ப பாருங்க, பங்களாதேஷ்ல கலவரங்கள் வெடிக்கின்றது. ஸ்ரீலங்கால தான் ஓஞ்சிருக்கு. அடுத்தது கணவன் மனைவி நிறைய போராட்டங்கள். 2 பேரும் பாருங்க எப்படி கோபமா இருக்காங்க படத்துல. நானா நீயா. ஆக குடும்பங்கள் சிதைகின்றது, மாநிலங்கள் பிரிகின்றது, தேசங்கள் சேதமாகிறது, நாடுகள் வீழ்ந்து போகிறது. இதுல இயேசு கொடுத்த அந்த 10 கட்டளை வேண்டாண்டா, டேய் நீ 2 கட்டளையும் உறுதியா குடிச்சாலே போதும் சொல்ற அளவுக்கு இயேசு அப்பயே சொல்லிட்டு போனார். உனக்கு ஆண்டவர் நான் தான், என் அன்பில் நிலைத்திரு, மற்றவனை நேசிடா, டேய் நீ நேசிடா அப்படின்னு சொன்னார். ஆனால் உலகம் இன்றைக்கு அதை பின்பற்றுகின்றதா? ஆகவே நம்முடைய குடும்பத்தில், சமூகத்தில் நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது புனித பேதுரு இவ்வாறு கூறுகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17 நாம் பார்க்கின்றோம். எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்கள். எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்கள். அடிப்படையில் இந்த உலகம் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய பங்குல, நம்முடைய நாட்டுல, நம்முடைய மற்ற இனத்துக்களிடையே என்ன கொடுக்க வேண்டும்? மதிப்பு கொடுங்கள். தொடர்ந்து சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள். மீண்டும் மீண்டும் அதான் வருது பாருங்க. சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள், கடவுளுக்கு அஞ்சுங்கள், அரசருக்கு மதிப்பு கொடுங்கள். இன்னைக்கு என்ன நடக்கிறது என்றால், இதை நான் தியானிக்கும் போது பெரும்பாலும் நாம் இந்த வகையான கொண்டாட்டங்களில் பங்கு பெற்று நற்கருணை வழிபாடெல்லாம் கலந்து கொண்டு நாமாக போய் கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக சாவோம். நம்ம ஏதாவது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோமா? இயேசு கற்பித்த அந்த போதனையை அடுத்தவர்கள் எடுத்து சொன்னோமா என்பதெல்லாம் யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. நான் ஒரு இறை ஊழியன், என்ன போல யாரும் ஜெபிக்க முடியாது என்றெல்லாம் சொல்பவர்கள் மத்தியிலே
அந்த சகோதரத்துவ இயேசு கொணர்ந்த அந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் கருவியாக பற்றி எறிய எந்த அளவுக்கு துணை செய்கின்றோம். ஆமென். ஆமென். ஆகவேதான் புனித செக்கரியா இறைவாக்கினர் செக்கரியா சொல்கின்றார், நீ கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழணுமா, நீ இப்படிதான் செய்யணும். என்ன செய்யணும்? செக்கரியா 11:14 பார்க்கின்றோம். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். மீண்டும் சொல்கின்றார், சகோதர அன்பில் தான் நீ நிலைத்திருக்க வேண்டும். அந்நியரை வரவேற்று விருந்தோம்பல் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆசை, இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல இந்த பங்களாதேஷ்காரன் இந்தோனேஷியாக்காரன் அப்படிலாம் டவுன்ல இருப்பாங்க இல்லையா, அவங்கள யாரையாவது 4 பேரை கூட்டிட்டு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு. ஏன்னா நம்ம நிறைய ஊடா நண்டு கோழியெல்லாம் பொறிச்சு அன்னைக்கு கொண்டாடிடுவோம். அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பமேன்னு சொல்லிட்டே இருப்பேன். இன்ன வரைக்கும் செஞ்சதே இல்லை. மனசு நினைக்குது, செய்ய முடியல. அதை பத்தி நம்ம கவனம் செலுத்தலன்னு வச்சுக்கோமே. ஆனால் இறைவாக்கின செக்கரியா என்ன சொல்றார்? அந்நியரை வரவேற்று விருந்தோம்பல் செய்ய. அப்போது சகோதரத்துவம் வளரும். ஆனால் என்னுடைய பங்கிலே ஃபாதர் ஜார்ஜ் எரிக்சன், மேபி உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஃபாதர் ஜார்ஜ் எரிக்சன் பங்கு குருவானவராக இருக்கும் பொழுது அவர் செய்வார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தினத்தன்றும் இங்க கோயில் வந்து டவுன்லயே இருக்கும். டவுன்லயே இருக்கிறதுனால நிறைய இந்தோனேசியர்கள், பங்களாதேஷ், நேபாளி எல்லா காரர்களும் வருவார்கள் அந்த கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்லாம் பார்க்க. வாருங்கள், பகிருங்கள், சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சு அவங்கள வெல்கம் பண்ணி சாப்பாடு கொடுக்க ஒரு டீமை உண்டாக்குன அருமை. அப்போது நான் தமிழ் அப்போஸ்தலிக் பொறுப்பாளராக இருந்தேன். அதை உருவாக்குனார். அதை அந்த நாள்ல சொல்றீங்களே, எல்லாருமே ஃபேமிலியோட பிஸியா இருக்கிறதுனால அன்னைக்கு தான் செய்யலாம், வேற நாள்ல செய்யலாம். அதை அன்னைக்கு தான் ஏன் கிறிஸ்துமஸ், அன்னைக்கு தான் அவன் வருவான், வரும்போது அவனை உபசரிக்கணும்னு சொல்லி ஓகே ஏற்பாடு செய்தோம். அதை சில குழுக்கள் அப்புறம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து கொண்டே வந்தார்கள். அவர் போனதோட போயிடுச்சு. ஆக அவர்களுக்கு ஒரு அழைப்பு, ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த கிறிஸ்துவ சமூகம் எப்படி தங்களுடைய விழாவை நம்மோடு சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். இதுதான் சகோதரத்துவத்தை கொண்டாடுகின்ற ஒரு முறை, சகோதரத்துவத்தை மதிக்கின்ற ஒரு முறை, சகோதரத்துவத்தை விசுவாசிக்கிற, நம்புகிற, அன்பு செலுத்துகின்ற ஒரு முறை என்று இவர்கள் கண்டுகொண்டவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பினுடைய சிறப்பு, அதுவும் சகோதர அன்பின் சிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கு, நமக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் வருகிறது, அதுவும் சகோதரத்துவத்தின் வழியாக. இதெல்லாம் சில நேரங்கள்ல நம்ம அறியாமல் நம்ம குடும்பத்திலேயே இருக்கின்ற சகோதரத்துவத்தை காயப்படுத்திவிட்டு நாம் ஜெபிப்பதில் நிலையாக இருப்போம், போதிப்பதில் நிலையாக இருக்கலாம். நான் நல்லா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், மற்றவெல்லாம் தப்பா இருக்கான் என்று நாம் போதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய திருப்பாடல் 133 1 வரையிலும் நாம் வாசித்தோம் என்றால் இவ்வாறாக பார்க்கலாம். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்தனை நன்று. அதே பாருங்க, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று. பிரைஸ் தி லார்ட். எத்துணை இனியது. நாம் குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு உறவை கொண்டாடுதலை நம் குடும்பத்தில் முதலில் கொண்டாட வேண்டும். என இயேசு சொன்ன அன்பு குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். தொடர்ந்து அந்த அன்பின் சிறப்பை பற்றி அவர் சொல்றாரு பாருங்க. அது ஆரோனி, அந்த அன்பானது ஆரோனின் தலைமையிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலத்தை அவருடைய தாடி நின்று வழிந்தோடி
அவர் தம் அங்கியிலே விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அந்த அன்பு உறவில் இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா அவர் டிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த அப்படியே அபிஷேகம் தைலம் ஊற்றும் போது அவர் அப்படியே தாடியில வழிந்து அப்படியே ஒழுகி அப்படி போகும்போது அது எவ்வளவு மகிமையா இருக்கும். தொடர்ந்து பார்த்தோம்னா எர்மோனில் இருக்கிற மழையிலிருந்து அது சியோனின் மழையில பனிமேகம் விளங்குவதைப் போல அவ்வளவு அழகா இனிமையா தெய்வீகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தொடர்ந்து அதுல பார்த்தோம் என்றால், ஏனெனில் அங்கிருந்தே என்றும் உள்ள வாழ்வினும் ஆசிதனை ஆண்டவர் அருள்கிறார். எங்கிருந்து? அந்த அன்பிலிருந்து தான் வாழ்வின் ஆசியை ஆண்டவர் வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடிப்படையில அன்பு உறவு இருக்க வேண்டும். இன்னைக்கு வம்போட தான் நிறைய குடும்பங்கள், பங்கில் பணி செய்கிறவர்கள் பூசைக்கு வராங்க, பூசை முடிந்ததும் வம்போடையே போறாங்க. இயேசு கொணர்ந்த அந்த அன்பு, இந்த விஸ்தானம், இந்த கொண்டாட்டம் எல்லாம் இருக்காங்க பார்த்தோம்னா யோசிக்க வேண்டிய ஒன்று. அனைவரும் அவன் சொன்னதுதான் சட்டம்னு போகுது. எல்லா நாடுகளிலுமே இயேசு வரப்போகிறார், வந்துட்டா மட்டும் நீ மனம் மாறிடுவியா? இயேசு சொன்ன வழிகளில் நாம் நடக்கிறோமா? அந்த தெய்வீக நாடு, அந்த அன்பு உறவு தேசம் மலர்ந்துருச்சா என்பதை நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஆமென். ஆக வாருங்கள். ஆகவேதான் புனித உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித சின்னப்பர் இவ்வாறு சொல்கின்றார்: கிறிஸ்துவ வாழ்க்கை முறை ஒழுங்கு எப்படியாக இருக்க வேண்டும்? ஒரு கிறிஸ்துவ ஒழுக்கம் என்றால், ஒரு அன்பு உறவில் நீ அன்பை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. கள்ளமற்றதாய் இருப்பதாக. இன்னைக்கு கணவன் மனைவியிடையே கள்ளமா இருக்கு. அதனாலதான் பிரச்சனை, சண்டை வருது, போர் வருது, எல்லாமே வருது. நம்ம பங்குல நிறைய கவுன்சிலிங் செய்வோம். அப்ப பார்த்தோம்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் குடும்பங்களில். ஆக உங்கள் உள்ளம் கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையே பற்றிக் கொள்ளுங்கள். ஆக இன்னைக்கு நாம் அனைவரையும் அழைக்கிறார் ஆண்டவர். தீமையை விலக்கி நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அந்த அன்னம்மாள் திருவிழாவின் வழியாக நமக்கு தெய்வீக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருள்வார். தீயதை விலக்கி நன்மையை அணிந்து கொள்ளும் போது. ஆமென். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்து அன்பு காட்டுங்கள். மீண்டும் மீண்டும் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. நம்ம சர்ச் பெஞ்சிலே நம்ம உட்காரும்போது, அப்படி உட்காரும்போது நம்ம பாட்டு பூசகன்ட்டு நம்ம பாட்டுக்கு வெளியே வரும். ஆனால் இறை வார்த்தைகள் உள்ளபடி சொல்ல வந்த செய்தி என்ன? அன்பை காட்டு, அன்பில் வாழு. நீ அன்பில் வாழும் பொழுது உன்னை பற்றி மற்ற சமூகம், ஆஹா, இவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? இன்றைக்கு கூடாரங்களை பெரிதாக்க திட்டமிடும் நாம் நமது எல்லைகளை, அன்பின் சகோதரத்துவத்தை, ஆழத்தை நாம் முதலில் போட வேண்டும் என்பதை திருச்சபை நம்மை அழைக்கிறது. தொடர்ந்து, பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். எப்பொழுதுமே பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். அன்பு செலுத்தாதோர் கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. வெரி கிளியரா புனித சின்னப்பர் சொல்றார். ஆனா இன்னைக்கு உலகத்துல பல வேஷங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
பல மதங்களுக்கிடையே அன்பில்லாமல் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Praise the Lord. ஆக இன்றைக்கு நம்முடைய குடும்பம் அவ்வாறு இல்லாமல் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இங்கு அழைத்திருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. ஆக வாருங்கள். ஆக கடவுளுடைய திட்டம் என்ன, கட்டளை என்ன, என்னவாக இருக்கிறது? 1 யோவான் 4:19-21 வரையிலும் பார்த்தால் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கட்டளை. மீண்டும் 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 அன்பை குறித்து தான் சொல்றது. ஆனா பெரும்பாலும் நாம் அப்படியே மேலோட்டமாக எடுத்துக்கொள்கிறோம். சண்டைக்காரனாவே போயிடலாம், சண்டை நாடாவே போயிருது. உன்னோட திறமையை காட்ட, என்னுடைய ஆற்றலை காட்டுவதற்கு இவன் சொல்றான், கீழே இருந்து கப்பலை போட்டு விடுறான், கப்பல்ல சுட்டு எல்லாருமே எரிந்து விழுகிறார்கள். அன்பு இல்லை. இதுதான் உலகத்தில் நடக்கின்றது. ஆனால் இயேசு சொல்கின்றார், என்ன சொல்கின்றார்? 1 யோவான் 4:19 அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். பாருங்க, ஆண்டவர் முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். தொடர்ந்து கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். பாத்தீங்களா? கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். நீ பாருங்க, நாட்டில் என்னதான் நடக்குதுன்னு. தங்களை வெளிப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டினுடைய கொடிகளை எல்லாம் போட்டு அந்த நாட்டுக்கு நாம் தீவிர சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நியாயத்தை யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா நான் அவன் ஆளு, அவ்வளவுதான் கதை. ஆனா இதுல இறை வார்த்தை என்ன சொல்கிறது? ஆக அப்படி அன்பு செலுத்தலைன்னா நீ பொய்யர். ஓகே, தொடர்ந்து பாருங்க. தம் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. பாத்தீங்களா? கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற சகோதரனோடு அன்பு செலுத்தாத போது, கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நாம் எப்படி அன்பு செலுத்துவோம்? இது உங்களுக்கு தான், எனக்கு தான். என் கண்ணு முன்னாடி தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் நிக்கிறான். அதனால அவனோட நான் நட்புறவாடி கொண்டு நான் நல்லவனா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களை மட்டும் நான் அவனுக்கு பேச்சை கொடுத்துட்டு அவன் அடுத்த கடமை இன்னொரு பிரச்சனையை வைப்பான். எங்க விட்டு நேபர் நீங்க அப்படி வேற இருக்கிறாங்க பாருங்க. பைபிள் சொல்லுது அன்பு சொல்லுது. நான் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்னு கதையை முடிச்சுட்டா கதை வேற. உடனே நாளைக்கு வேற சிக்கல்கள் வரும். ஓகே, தொடர்ந்து. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். ஆக கடவுளிடம் அன்பு செலுத்துகிறோம் என்றால் தன்னுடைய சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். முதலில் நம்முடைய குடும்பத்தில் சகோதர சகோதரிகளோடு அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய பங்குல, நம்ம வாழ்ற இடத்துல, நம்முடைய நாட்டுல நாம் அன்பு செலுத்த இறைவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் சாட்சியாக அழைக்கிறார். அதை பார்த்துதான் இவங்களாம் கோயிலுக்கு போறாங்க. ரியலி குட். நல்ல மனுஷன், கோவமே பட மாட்டார். கோவம் வந்தாலும் அடக்கி கரெக்டா பதில் சொல்வார். அப்படி என்று சொல்பவர்களாக மக்கள் பேசுவார்கள். அவ்வாறாக உன்னை தூய ஆவியானவர் அந்த நிலைக்கு உன்னை பக்குவப்படுத்துவார். ஆமென். தொடர்ந்து இந்த வார்த்தையை படித்து முடிப்போம். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. அன்பு காட்ட வேண்டும், கடவுளை ஏமாற்ற வேண்டாம். நான் ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து
இந்த நோட்ஸ் எடுத்த மனித சகோதரத்துவத்தை கொண்டாடுதல். கொண்டாடுதல் வேற வார்த்தை கூட போட்டுக்கலாம். கொண்டாடுதல் பெரிய செலிப்ரேஷன். அந்த பெரிய செலிப்ரேஷனை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும். அது நம்மால தான் முடியும், இயேசுவால தான் முடியும். நாம் இருக்கிற இந்த சமூகத்தில் அதை நம்மளுடைய வீட்டில் நம்முடைய உடன் பிறந்தவர்களோடு, உறவினர்களோடு, பங்கு மக்களோடு நாம் நிச்சயமாக வளர்த்து கொண்டே போக முடியும். தொடர்ந்து ஆகவே இன்றைக்கு இந்த திருவிழாவின் வழியாக இந்த திருவிழா மையக்குழு இந்த தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் புது வாழ்வு நோக்கி பயணிக்க வேண்டும். ஆண்டவர் கிறிஸ்தவர்களை வீட்டில், நாட்டில், உலகத்தில், தான் வாழும் சமூகத்தில் புதிய சகோதரத்துவ வாழ்வை வாழ அழைக்கிறார். நாம் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நியாயம் கேட்கறனாலும் அந்த அம்மாட்ட கேட்போம். ஏன்னா அந்த அம்மா கிறிஸ்தவங்க, அவங்க கரெக்டா பேசுவாங்க. சொல்ற அளவுக்கு நாம் நமது வாழ்க்கை மாறிவிட வேண்டும். அப்படி மாறினால்தான் சமுதாயத்தை, மனித சமூகத்தை கொண்டாடுவதற்கு ஏற்ற பாதையிலே நாம் போய் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஒரு மாணவன் கேட்டானே, ஏன் இந்த ஆடு, மாடு, கோழி, கொக்குக்கெல்லாம் நெறிக்கலாம் கால்நடைகள் என்று வந்தது அப்படின்னு. அதை என்னன்னு சொல்லுவோம்? அதெல்லாம் ஆடு, மாடு, கோழி எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? மிருகம். கால்நடைகள். ஓகே, கால்நடைகள். அப்ப ஏன் கால்நடைகள்னு கேட்டதுக்கு, அந்த அவையெல்லாம் காலால் நடந்து சென்றுதான் தன்னுடைய உணவை தேடிக்கொள்ளும். ஓகே, அதனாலதான் அதுக்கு கால்நடை. அப்ப மாணவன் கேட்டானா, மனிதனும் காலால் நடந்துதான போய் சாப்பிடுறான், அப்ப ஏன் அவனை கால்நடை என்று சொல்வதில்லை அப்படின்னு. அதுக்கு ஆசிரியர் பதில் சொன்னாராம், அவைகளுக்கெல்லாம் மனசு இல்லை, ஆனால் மனிதனுக்கு மனசு இருக்கு. அவன் ரெண்டையும் சிந்தித்து பார்ப்பான், மனதோடு நினைப்பான். சே, இவங்களுக்கு இப்படி சொன்னா அவங்களுக்கு வலிக்குமே, அதனால சரி சொல்லாம சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற மனசு மனிதனுக்கு தான் இருக்கு, மிருகங்களுக்கு இல்லை என்றான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் ஒரு புது வாழ்வை வாழ வேண்டும் என்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே புனித சின்னப்பர் இவ்வாறு சொல்லுகின்றார், நாம் மனித சகோதரத்துவத்தை கொண்டாட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வின் விதிமுறைகள் இவ்வாறாக இருக்க வேண்டும். ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். சகோதரத்துவத்துல பொய் வேண்டாம். குடும்பத்திலேயே கணவன் மனைவியிடையே, பிள்ளைகளிடையே பொய் வேண்டாம். நம்மளே மறைச்சு பேசும்போது அதை பார்க்கிற பிள்ளையும் மறைச்சு தான் பேசுவோம். தொடர்ந்து, ஏனெனில் நாம் யாவரும் ஒரே உடலில் உறுப்புகளாய் இருக்கின்றோம். ஆமா, ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம். இப்ப பாருங்க, இங்க பங்களாதேஷ்காரன், இங்க நேபாளி இருக்கிறான், மியான்மார், எல்லாரும் ஒரே உடலாக இருக்கின்றோம். ஆக அவனையும் மதிக்கத்தான் வேணும். தொடர்ந்து, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். பொழுது சாய்வதற்குள் நம்முடைய சினமானது தனியட்டும். அப்படியே வர்ப்பமா வைத்துக் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் மனித சமூகத்தை கொண்டாட முடியாது. தொடர்ந்து, அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஏன்னா அன்பு இல்லாத இடத்துல வம்பு வரும். வம்பை யார் கொண்டாரா? தீயவன். அழகை. திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். மாறாக தேவையில்
ஓருக்கு பகிர்ந்து கொடுக்க, ஆக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுங்க. இல்லாதவனுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு. அப்ப அவனுக்கு கைகால்லாம் இருக்குதா? அவன் பாடுபட்டு உழைக்கட்டும். கெட்ட வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்படி பேசினால் நம்முடைய மனித சமூக வளர்ச்சி அடையும். ஆமென். அன்பு நம்மிடையே வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளாம் என்னமோ மம்பு பிடிச்சவங்க மாதிரி, சண்டை பிடிச்சவங்க மாதிரி அப்படி நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். நான் இன்னும் சண்டையே இல்லாம அன்பில் நிறைஞ்சு ஊத்துற மாதிரி இப்படி ஒரு ஊக்கு போட்டு பார்த்தனா அப்படியே அன்பு ஃப்ரீன்னு அடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு உலகம் இந்த நிலையிலே இருக்கிறது. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அன்னம்மாவின் திருவிழாவை கொண்டாடுகின்ற வருகின்ற மக்கள் இந்த அன்பு உறவை நினையாமல், சகோதரத்துவத்தை கொண்டாடாமல், அதை பற்றியும் அறியாமல் தாங்கள் கொண்டு வந்த மெழுகுவர்த்தியிலே நம்பிக்கை வைப்பார்களானால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன வார்த்தை? இதைத்தான் ஆண்டவர் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறார். நாம் மற்ற சமுதாயம் அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது நாம் வேதனைப்பட வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா இனங்களும் மதங்களும், எல்லா மதம் தான் அதான் சொல்லுது. ஆனால் ஆண்டவருடைய அன்பில் அவர்கள் இல்லாததுனால எல்லாரும் போடு, நல்லா போடு, ஒரு குண்டு போட்டதுக்கு 2 போட்டுக்கணும், அட்டியோட ஒழிச்சிருக்கணும் எல்லாரும் சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆக வாருங்கள். ஆக 3 விதமான கிறிஸ்தவர்கள் மற்றவருடன் எவ்வாறு பழகலாம் என்பதற்கான 3 ஒரு முக்கியமான காரியங்கள். என்ன நிறைய பேசணும்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆக இதை நாம் செய்யலாம். ஆகவே பாருங்கள், 1வது, மற்றவர்களுடனான உங்கள் தொடர்பில் உங்கள் உணர்வுகள் அல்லது தனிப்பட்ட விருப்பங்களில் செய்யாதீர்கள். என்ன, நம்மளோட உணர்வுல செய்யாதீர்கள். தனிப்பட்ட விருப்பத்துல எதையும் சொல்லாதீங்க. உணர்வை வெளிப்படுத்துறது. இப்ப பாருங்க, நம்ம நாட்டுல ஒரு உணர்வை வெளிப்படுத்துற சம்பவம் நிறைய ஓடிட்டு இருக்குது. ஒரு அம்மா உணர்வை வெளிப்படுத்த இப்படி நடந்துட்டு போனாங்க. உடனே அதை போட்டு அதே டிக்டாக்ல, எந்த டிக்டாக்ல ஆபத்தோ அதே டிக்டாக்ல போட்டுக்கிட்டு தாக்குறானுங்க. இந்த செவப்பு சட்டையெல்லாம் இப்ப பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டிக்டாக்ல சிவப்பு சட்டை பல டிசைன்ல வருது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க உணர்வுகளை வெளிப்படுத்தி அல்லது அதுல போய் ஒருத்தவங்களுக்கு கருத்து சொல்லாதீங்க, உணர்வுகளை வெளிப்படுத்தாதீங்க. உங்க தனிப்பட்ட விருப்பத்தின்படி ஒரு தீர்ப்பு சொல்லிடாதீங்க. எனக்கு அடிப்படையில் அவரை பிடிக்காது அந்த பிரதரை, அதனால அவரு தான் எப்பயுமே அப்படிதான் உடனே ஒரு கோல் போட்டுறது. அது என்ன பர்சனல் இது. இப்படி இருந்தா அந்த அன்பு உறவு எப்படி வளரும்? அதை தான் ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆவியிலே ஜெபிக்கிறோம், ஞானஸ்நானம் வாங்குறோம், நற்கருணை வாங்குறோம். அந்த அன்பின் உருவம் நமக்கு சாந்தத்தை தர வேண்டும். அது சாந்தத்தை கொடுத்துரும். நம்ம சாந்தத்தை பெற்றுக்கிறோமான்றதுதான் கேள்வி. ஓகே. ஆனால் அனைவரையும் நியாயமாக நடத்துங்கள். நம்முடைய வீட்டுல, குடும்பத்துல, பிள்ளைகளை. நான் உண்மையிலேயே நான் மாவட்ட கல்வி அதிகாரியாக பணி செய்தேன். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரா பிபிடியில். அப்போ வேலை செய்யும்போது இந்த வார்த்தைகள்லாம் மனதில் கொண்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு இறங்கி பணி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உட்காந்து செய்வேன். ரொம்ப பேர் என்னை தேடி வந்து
உதவிகளை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஐயோ அவர்கிட்ட போனால் இந்த ஸ்கூல் தொடர்பான மாற்றங்கள், ஆசிரியர்களுக்கான இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. காரணம் என்ன? நம்ம அந்த இறைவனுடைய அன்பில் அவங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா நான் கிறிஸ்துவனே, அந்த கிறிஸ்துவ அன்பில் வாங்கம்மா என்னம்மா பிரச்சனை, சரிம்மா உங்க பிரச்சனையை சொல்லுங்க. ஓகே இதான் பிரச்சனையா, ஓகே போயிட்டு வாங்க நல்ல பதில் வரும் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவோம். ஐயா இவர் தான் 10 வருஷமா போராடி போராடி இவர் கொடுத்தாரு. என்ன நமக்கு மட்டும்தான், கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் கேட்பதற்கு மனசுக்கு ஆதரவு இருக்கும். அதைத்தான் இயேசு சொன்னாரு. அந்த அன்பை விதையுங்கள், கொண்டாடுங்கள், வளருங்கள். சரி, இரண்டாவது, தவறான புரிதல் மற்றும் மோதல் ஏற்படும் போது மற்றவரின் தவறுகளை சரி செய்ய வேண்டாம். இப்ப நிறைய இருக்கு. சரி செய்ய வேண்டாம், மாறாக உங்களை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிகளிடையே, பிள்ளைகளிடையே, பெற்றோருடைய ஏதாவது ஒரு குழப்படி வரும்போது உடனே ஓ நீ அன்னைக்கு அப்படி செஞ்ச, ஓ நீ இப்படி செய்திருக்கணும், ஓ நீ அப்படி செய்திருக்கணும், அப்படி போகாம சரி நான் தான் தப்பா சொல்லிட்டணும், நான் தான் ஷாப்பா சொல்லல. எங்களுடைய ஆசிரியர் ஒரு நாள் ஒரு செய்தி சொன்னாரு. மகள்கிட்ட சொல்லுவாங்களாம், அம்மா அரிசி கழுவி குக்கர்ல போட்டுரு அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அரிசியாவே தான் இருக்கு. ஏமா என்னமா ஆச்சு, என்ன சொன்ன உன்ட்ட என்ன செஞ்சிருக்கேன்னு? அரிசி கழுவி குக்கர்ல போட சொன்னீங்க, அவ்வளவுதானே, நான் அரிசி கழுவி போட்டேன் அப்படின்னு. அவங்க கரண்ட தட்டி விட்டனால அந்த அரிசியில இருந்து ஈரெல்லாம் காஞ்சி திருப்பி அது அரிசியா மாறிடுச்சு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைகளிடத்துல தெளிவா சொல்லணும். துணி எடுத்து போடு, மடிச்சு வெயி அப்படின்னு சொன்னா 2 வேலை நடக்கும். அதுலயே எடுத்துருமான எடுத்துட்டேன் போட்டேன், அது மடிக்கிறது இல்லை. ஆனா அம்மா சொல்லல. நம்ம டென்ஷன் அடையாமல், குழப்பம் அடையாமல் முதல்ல சரி மற்றவரோட தவற பார்க்காம சரி உன்னோட பிரச்சனை என்ன, நம்ம தான் தவற சொல்றோம், ஓகே நம்ம தான் மாறி சொல்லணும் அப்படி நினைச்சிட்டு போனா அநேக பிரச்சனை தீரும், சகோதரத்துவ ஒற்றுமை வளரும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது, பிறர் நம்மை துன்புறுத்தும் போது நாம் அவர்களிடம் சகிப்புத்தன்மையும் மன்னிப்பும் காட்ட வேண்டும். ஆக ஏதாவது இடையூறுகள் சகோதரத்துவத்திலே உண்டாச்சுன்னா அப்ப என்ன ஆகிட வேண்டும்? சகிப்புத்தன்மையும் மன்னிப்பையும் காட்டி அமைதியா இருக்கணும். சரி அண்ணன் பேசுறாரு, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், சரி எனக்கு எல்லாம் தெரியும், சரி அண்ணன் பேசினாரு, ஓகேண்ணே சரி அப்படின்னு நீ சகிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அங்க அன்பு உறவுக்கு பாதிப்பு இல்லை. இயேசு சொன்ன கட்டளையிட்ட உன் தன்னைத்தானே நேசிப்பதை போல அயலானையும் நேசி 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 நேசி, அதனால நானு என் கோபத்தை காட்டலன்னு நாம் இருக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து மனித சகோதரத்துவத்தை வளர்க்க இன்னொரு 10 விஷயங்கள் நாம செய்யலாம். டக்குன்னு பார்த்துருவோம். மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். இன்னைக்கு கூட பாருங்க மன்றாட்டுல இதை தொடர்பான ஒரு மன்றாட்டு சொன்னாங்க. ஆக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நம்மளும் திருச்சபையில சொல்றோம், ஒவ்வொரு பாஸ்கா கொண்டாட்டின் பெரியவெள்ளி போலும் மனம் கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குருவானவர் ஜெபிப்பார். யூதர்கள் கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்காக, மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு 15 மன்றாட்டுகள் படிக்கிறோம். ஓகே, பிற சமயத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆக இந்த ஜெபங்கள் இன்னும் ஆழப்பட வேண்டும். அப்படியே மேலோட்டமா புழு மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தேன், பூசையை பார்த்தேன், நற்கரணியை வாங்கினேன். ஒரு ஸ்லோகன் இருக்கு, பூசை மேசை தோசைன்னு. ஓகே, பூசையை கண்டோம், மேசையில உட்கார்ந்தோம், தோசையை சாப்பிட்டோம்,
அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய கடமை முடிஞ்சிருச்சு. இதை செஞ்சா சகோதரத்துவம் வளருமா? இங்க போன ஆண்டவர், நெற்கரணி ஆண்டவர் அப்படியே பயந்து கொண்டு இருப்பார். ஏன்னா நம்ம பேசுற பேச்சு அவர் கட்டு பயந்துருவாரு. என்ன செய்யல, எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படி இப்படி இருந்தோம்னா ஐயோ ஆண்டவர் பயந்து போயிருப்பாரு. மனைவியை நடுங்கி போய் இருங்க கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேன். அந்த சகோதரத்துவம் எப்படி வளரும்? தொடர்ந்து புத்திசாலித்தனமாக செயல்படுதல், ஸ்மார்ட்டா போயிட வேண்டிதான். ஓகே, நம்ம நாட்டு சட்டத்தின்படி இவ்வளவுதான் மதிப்பு. நான் சீட் பெல்ட் போடலைன்னா 300 வெள்ளி. அதுக்கு அவ்வளவுதானா? அவ்வளவுதான், சரி போயிட்டு போ. செயல்படுங்கள், புத்திசாலித்தனமா இருங்க. இப்பெல்லாம் அதுக்கு பெரிய கம்பெனி நடக்குது, சைனிங் கம்பெனிலாம் நடக்குது, திருப்பி எப்பீல் ஆகணும்னு. இன்னைக்கு தான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன், உண்மையா பகிர்ந்து இல்லை. மூன்றாவது, பல நிலைக்கும் உரையாடல்கள் நடத்துதல். நல்ல நிறையா சிஸ்டர் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, ஓகே டோன்ட் வரி, ஆண்டவர் இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட போயிட்டாங்க. அப்படி கேட்டு போயிட வேண்டியதான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, வயிற்றுல பிரச்சனையா? அப்படியா? ஐயோ அது கேன்சரா போயிடும், அது கேன்சருக்கு அடையாளம் தான் அது அப்படின்னு அவங்க பாதிச்சுட்டு போயிடும். இப்படி நிறைய பேர் நடக்கிறாங்க, பாதி டாக்டர்கள் மாதிரியே இருக்கிறார்கள். தொடர்ந்து விருந்தோம்பல் செய்யுங்கள், அந்நியரை ஃபெலோஷிப் செய்யறது, கொண்டாடுதல். எங்களுடைய பிஇசில பொங்கல் திருவிழாலாம் செய்யும்போது எல்லா மக்களையும் கூப்பிடுவோம். எல்லா மக்கள், அங்க இருக்கிற மக்கள், சீன மக்கள், தமிழ் மக்கள், பஞ்சாபி மக்கள், மலாய்க்காரர்கள், இந்துக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன ஜபத்தை சொல்லிட்டு பொங்கலையும் செய்து நாங்களும் இப்படியாக இயேசுவைக்கு நன்றி செலுத்துவோம்னு சொல்லுவோம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லாரும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். கிறிஸ்துவ வேற எப்படி ஒரு ஃபெலோஷிப் செஞ்சாங்க, அது அன்புறவை வளர்க்கும். தொடர்ந்து மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுதல், ஒரு பரிவு காட்டுதல். ஒரு கிறிஸ்துவன் பேசுற பேச்சப்பாரு. ஒரு நாள் நான் எங்க பேங்க் ஓரத்துல எப்பயுமே எங்கேயும் இருக்கலாம், பேங்க்கு முன்னாடி ஓம்பொடியெல்லாம் வைப்பாங்க, முறுக்கெல்லாம். நான் போய் காடியை பார்க் பண்ணேன்னா ரொம்ப ரோட்டை ஒட்டி இந்த கல் இருக்கும்ல அதை ஒட்டி நிப்பாட்டிட்டேன். சரி இருந்தாலும் இறங்கிடுவோன்ட்டு அப்படி இறங்குறேன். இப்படி கால் வச்சதுமே கதவு காடியோட அப்படியே சரிந்து கீழே விழுந்தேன். கீழே விழுந்து எந்திரிச்சு கதவு சாட்டினேன். அண்ணே முறுக்கு வாங்குறீங்களாண்ணே? தூக்கி விட ஆள் இல்லை, முறுக்கு வாங்குறீங்களான்னு இன்ன வரைக்கும் இருக்காங்க. பார்த்தீங்களா மனித சிந்தனைகள் எப்படி இருக்கு? அது இரக்கம் இல்ல. ஆண்டவர் இரக்கமானவர். நம்மளுடைய லைஃப்ல இந்த இரக்கத்தை காட்ட எங்க காட்டுறோம்? தொடர்ந்து மற்றவர்களுக்கு தாராளமாக இருங்கள், நல்ல நல்ல கேட்பவர்களாக இருங்கள். கேட்கிறவங்களா? நீ கேட்கிறவங்களா இல்ல, யாராவது பிரச்சனையே யார்கிட்டயாவது சொல்லலாமா அப்படின்னு தேடனா கேட்கறவங்க இல்லை. என்கிட்ட ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சொல்லுவாங்க, பர்சனல் ப்ராப்ளம். இவர்கிட்ட சொன்னா நல்லா சொல்றாருன்ட்டு பர்சனலா பேசுவாங்க. அப்ப நான் உட்காந்து ஒரே காரணம் நான் உட்காந்து கேட்பேன். ஆஃப்டர் ஸ்கூல் வந்தாங்கன்னா ஓகே உங்க பிரச்சனை என்ன, ஓகே எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பி விடுவது உண்டு. ஆக கேட்கலாம் ஒருத்தருடைய பிரச்சனைகளை. வதந்தி பேசுதல் வேண்டாம், கோசிப். ஓகே, இதெல்லாம் போல நம்முடைய வீட்டில் உறவினர்களிடையே வட்டாரத்துல எல்லாம் இல்லாமல் தான் சிறப்பு. மற்றவர்களுடன் பொறுமையாக இருங்கள். மற்றவர்களுடன் தொடர்ந்து இயேசுவை பற்றி பேசுங்கள். இயேசு அன்பானவர். டோன்ட் வரி, இயேசு அன்பானவர். இயேசு படாத கஷ்டமா நீங்க படுறீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க எத்தனை பேருக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுங்களா? அவங்களுக்குலாம் நம்பிக்கை இருக்கு. அருமைசார் இந்தியாவுக்குன்ற அண்ணம்மா கோயிலுக்கு போறாரு, எனக்காக ஜெபிச்சுட்டு வருவார். அந்த அம்மா எனக்காக கொடுப்பாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் இல்லை, ஒன்னும் கவலைப்படாதீங்க.
நீங்க உங்க வீட்டுக்கு வாங்க, ப்ரே பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு. அண்ணம்மாள் பேர்ல ஜெபிக்கிறோம், உங்களுக்கு குழந்தை தங்கும்னு. அவங்க வீட்டுக்கு கூட நீங்க வர, நாளைக்கு வரேன்னு வரவே இல்லை. சரி, பிரச்சனையே இல்லை, நான் உனக்காக போய் ஜெபிக்கிறேன்னு கடந்த ஆண்டு வந்து அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வந்தேன். இந்த ஆண்டு அவங்களுக்கு குழந்தை தங்கிருச்சு. இன்னும் சில மாதத்திற்கு இடையிலே குழந்தை பிறக்கணும். என் மகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு 2 வாரம். அவங்களுக்கு வந்து இன்னொரு 2 அடுத்த மாசத்துல பிறந்துடணும். ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். ஆக அவர்களுக்காக இயேசுவை பற்றி இப்படியெல்லாம் நான் பேசும்போது அவங்களுக்கு நம்பிக்கை. கிறிஸ்துவ பாரு, அவங்க ஜெபிச்சாங்க, அந்த மாதர் மேரியா எனக்கு குழந்தை கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக மிக முக்கியமானது இந்த சகோதரத்துவத்தை கொண்டாடும் நோக்கத்தினை இருக்கும் பொழுது எல்லாம் ஒண்ணு அப்படின்னு போகக்கூடாது. நமது சகோதரத்துவத்தை கொண்டாடும் பெயரில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழாமல் பிற சமயத்தை நாடி தேடி போய்விட கூடாது. இதை இயேசு சொல்லுங்க. எல்லாத்தையும் சகோதரனாக்க சொன்னா, வாங்க சகோதரன் வாங்க எல்லாரும் கொண்டாடுவோம். நீ மொட்டை அடிக்கிறியா, நானும் மொட்டை அடிச்சுக்கிறேன். நீ கோயந்தா போடுறியா, நானும் போட்டுக்கிறேன். அதல்ல, மனித நேயத்தை தான் பிறருக்கு காட்ட சொல்கின்றார். ஆமென். மதம் வேறு, மனித நேயம் வேறு. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாருங்கள், இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தின் முன்பாக நாம் இருக்கின்றோம். நிறைய வார்த்தைகளை கேட்டோம். அன்பை குறித்து தான் முதல் 10 கட்டளையும் 2 கட்டளையும் உடைச்சு சொன்னதும் அன்பில் வாழு, அடுத்தவனை நேசி. நம்ம செத்துட்ட பிறகு மேலே போகும்போது நீ நல்லா ஜெபிச்ச, ஜெபமால சொன்ன, எல்லாம் சொன்ன, கோயிலுக்கெல்லாம் போனேன், அடுத்தவன்ட்ட அன்பு செலுத்தினியா அப்படின்னு ஆண்டவர் இயேசு பார்த்து கேட்டார்னா நாம என்ன சொல்லுவோம்? ஆக வாருங்கள், இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகமாக வந்திருக்கின்ற இந்த வேளையிலே முதலில் இந்த இறை வார்த்தையை நம் காதுகளில் இறைவன் பேசுவதற்கு காரணம் என்ன? இந்த சமுதாயத்தில் அன்பு உறவை கட்டி எழுப்ப உன்னையும் என்னையும் ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஆக சமுதாயமே, நம்முடைய குடும்பத்தில் முதலில் சகோதரத்துவ அன்பை உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம். எங்களுடைய குடும்பத்தில் தவறாமல், இதுவும் கொரோனாவுக்கு முன்புதான், கொரோனாவுக்கு பிறகு குறைஞ்சு போச்சு, தவறாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அண்ணம்மா ஜெபம்னு சொல்லி எல்லா பேரும் குடும்பத்தில் ஒன்று சேரும். கூட பிறந்த 8 பேரும் அவரோட பிள்ளைகளும் எல்லாருமே அந்த சனிக்கிழமை ஜெபத்தில் வருவாங்க. அங்கதான் நாங்கள் கட்டி எழுப்பப்பட்டோம். இன்னைக்கு 40 ஆண்டுகளாக மாறிவிட்டது. சகோதரத்துவம் குடும்பத்தில் வளர வேண்டும். இந்த கொரோனா வந்தது பிறகு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். ஆக வாருங்கள், நம்முடைய குடும்பமே இன்றைக்கு சரி செய்யப்பட வேண்டும் என்றால் தூய ஆவியினுடைய அருளை ஆண்டவர் தருகிறார். அஞ்சாதே கலங்காதே, உனக்கு நான் இருக்கிறேன், அவர் நிறை உண்மையை நோக்கி உன்னை நடத்துவார் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்ம உள்ளத்திலே இருக்கிறார். குடும்பத்தில் பிள்ளைகளை, பெற்றோர்களை, மகன் மருமகனை நம்முடைய சகோதர உறவுகளாக எப்படி பாவிக்கின்றோம்? நாம் வாழும் இடத்துல, பணி செய்கின்ற இடத்துல இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த எப்படி நம்முடைய சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம்? நீயாவது செய் ராஜா, இயேசு உன்னை தான் அழைக்கிறார். இந்த அன்னமா திருவிழாவின் வழியாக மனித சகோதரத்துவத்தை கொண்டாடுவதின் வழியாக, சகோதரத்துவத்தை வளர்ப்பதின் வழியாகத்தான் கூடாரத்தை பெரிதுபடுத்த முடியும். இல்லை என்றால் நம்முடைய கூடாரம் சின்னதாய் போய்விடும். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, எழுந்து வாரும், எனக்கு ஆற்றலை தாரும்,
வல்லமையை தாரும், என்னை கருவியாக மாற்றும் என்று ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய ஞானஸ்தானத்தின் வழியாக, நற்கருணையின் வழியாக, உறுதி பூசுதலின் வழியாக உன்னதத்தின் ஆவி நம் மீது பொழியப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் தட்டி எழுப்புவோம். நம்மை கருவியாக பயன்படுத்தி முகமலர்ந்த வார்த்தைகளை பேசவும், நமது முகம் மலர்ச்சியோடு சிரித்து பழகவும், ஆண்டவரே என்னை கருவியாக பயன்படுத்தும் என்று நாம் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். என் குடும்பத்திலே என்னை அமைதி புறாவாக, சமாதான புறாவாக அனுப்பும் ஆண்டவரே. நான் பணி செய்யும் இடத்துல நான் உம்மை அறிவிக்கணும் ஆண்டவரே. Hallelujah. 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 நன்றி சுவாமி, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே. எல்லாம் வல்ல நாசரேத்து இயேசுவே, இதோ இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இதோ உமது வார்த்தையினாலே நீர் எங்களோடு பேசியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே முதலில் சகோதரத்துவத்தை வளர்க்க ஒரு மகனாக, மகளாக, தாயாக, தகப்பனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே, சகோதர குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையை குறித்து நான் பேசினால் பெரிய சண்டையே வரும் ஆண்டவரே என்று நினைக்கிறோமா? நீர் வாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கருவியாக பயன்படுத்தும். இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அன்பு உறவு வளரும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த அன்னமாள் திருவிழாவின் வழியாக இந்த குடும்பத்தில் தெய்வீக ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவே. இதோ எங்கள் ஒவ்வொருவருடன் பணி செய்கிற தளங்களிலே நாங்கள் கருவியாக செயல்படவும், அன்பு உறவை வெளிப்படுத்தும் தேசமாக எங்களை மாற்ற இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். யாரை நீர் ஆசீர்வதிப்பீரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் இயேசுவுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் வாழ்வு ஜெயம் உண்டாவதாக, இவர்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அனைவருக்கும் நன்றி. அப்படியே அமர்ந்து கொள்வோம்.